காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது நம்ம ஊர் பெண்களோட ஒரு அழகான வழக்கம். இது வெறும் அழகு கலைக்கோ அல்லது வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமிய வரவேற்கிறதுக்கு மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி நவீன அறிவியலும் ஆச்சரியமான உளவியல் உண்மைகளும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வியந்து போவீங்க. கோலம் போடுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. புள்ளிகளை வச்சு அதைச் சுத்தி வளைவுகளை போடும்போது உங்க மூளைக்கு ஒரு மிகப்பெரிய வேலை கொடுக்கப்படுது. நீங்க புள்ளிகளை எண்ணி வைக்கும்போது உங்க மூளையோட தர்க்க ரீதியான பகுதி லாஜிக்கல் லெஃப்ட் பிரைன் வேலை செய்யும். அந்த புள்ளிகளை வளைவுகளால இணைக்கும்போது உங்க கற்பனை திறன் கிரியேட்டிவ் ரைட் பிரைன் வேலை செய்யும். ஒரே நேரத்துல மூளையோட ரெண்டு பக்கமும் வேலை செய்யறதுனால அந்த நாள் முழுக்க உங்களோட கவனிக்கும் திறன் ஃபோகஸ் மற்றும் ஞாபக சக்தி பல மடங்கு அதிகமாகும். இத பைலேட்ரல் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நாம போடுற கோலங்கள் பெரும்பாலும் சிமெட்ரி, அதாவது சமச்சீர் தன்மையோடு இருக்கும். ஒரு பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மறுபக்கமும் இருக்கும். இப்படிப்பட்ட வடிவங்களை நம்ம கண்கள் பார்க்கும்போது அது நம்ம ஆழ்மனசுக்கு ஒரு விதமான அமைதியை தருது. இதனாலதான் காலையிலேயே கோலத்தை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. வாசல்ல குனிஞ்சு கோலம் போடுற அந்த நிலை இருக்கே, அது ஒரு மிகச்சிறந்த யோகாசனம். இது முதுகுத்தண்டுக்கும் இடுப்பு பகுதிக்கும் நல்ல வலுவை கொடுக்குது. ஜிம்முக்கு போகாமலேயே உடலை உறுதிப்படுத்துற ஒரு நேச்சுரல் ஸ்ட்ரெச்சிங் பயிற்சி இது. அது மட்டும் இல்லாம கோலம் போட பயன்படுத்துற அரிசி மாவு, எறும்பு போன்ற சின்ன சின்ன உயிரினங்களுக்கு உணவாகுது. இது நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பகிர்ந்து வாழும் பண்பு.